ஏய் என்னடி இது? நீ தானே கேட்ட, அதான் இது. இதெல்லாம் போங்க அகிலா. புருஷனுக்கு மொத்தம் கன்னத்துல கொடுக்க கூடாது. நீ வா, நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் நான் ஸ்பெஷலிஸ்ட். என்ன சவுண்ட் இது? அகிலா, நீ டென்ஷன் ஆகாத. அது ஏதோ எலின்னு நினைக்கிறேன். அது போயிடுச்சு. நீ மூட் ஸ்பாயில் பண்ணிக்காத. வா. நான் உனக்கு முத்தம் கூட கொடுக்கல, அதுக்குள்ள முத்தம் கொடுக்கிற மாதிரி சவுண்ட் வரல. அதுக்குள்ள கிஸ் பண்ண மாதிரி சத்தம் வருது. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத அகிலா. அது பக்கத்து வீட்ல சவுண்ட் கேக்குது, வேற எதுவும் இல்ல. நீ வா, நம்ம கண்டினியூ பண்ணலாம். முத்தம் கொடுக்க நேரமாச்சுனா சத்தம் தான் வரும். கோகிலா, என்னடி கோகிலா, நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு முத்தம் கொடுக்க இவ்ளோ நேரமா? நீங்களாம் வாழ்க்கையில என்னதான் குப்பை கொட்ட போறீங்களோ தெரியல. நீ இப்படி வந்த? இவன் கிஸ் கேட்கும் போதே நான் வந்துட்டேன். வெளியில வான மெசேஜ் போட்டத உனக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். ஆனாலும் சுத்த வேஸ்ட் ரெண்டு பேரும். அகிலா, பனிக்கரடி கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அக்கா சரியான எலிக்கரடியா இருக்கா. கரெக்டான நேரத்துக்கு வந்து மொத்தமா முடிச்சு விட்டா. இப்ப சந்தோஷமாங்க? சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதானே. கதிர், நீ கிளம்பு. சொல்றேன்ல, நீ கிளம்பு. கிளம்புடா. அகிலா, அடுத்த தடவை எலி இல்ல பெரிச்சாலே வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். சொல்லி உங்க அக்கா கிட்ட. ஹலோ எலிக்கரடி, வரட்டா? பாய். இருடி. ஏ மதி. அம்மா. ஏண்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகுது இல்லடி? உன்னை காணோன்னு வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். அம்மா, எங்க பாத்தீங்களா? இது ரோஸ் செடி. நேத்து என் ஃப்ரெண்ட் ஸ்ருதி எனக்கு கொடுத்தாமா. சூப்பரா இருக்கலாமா? எப்ப கொடுத்தா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நேத்து தான்மா கொடுத்தா. நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். இங்க தான் கிரேயான்ஸ் கேட்டதுக்கே டயர்டா இருக்கு போ அப்படி சொல்லிட்டீங்கல்ல. அம்மா, இது மட்டும் நம்ம வீட்ல வைக்கலாமாமா? அம்மா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நான் வேணா ஃபோன் தரேன். இது வீடியோ எடுத்து போட்டா நிறைய லைக்ஸ் கிடைக்குமா எனக்கு? ஏ, பேசாம போறியா? காலையில இருந்து ஒத்தையில ஓடிட்டு இருக்கேன். சும்மா செடியை வை கொடியை வைன்னு. போடி, போய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போய் கிளம்பு போ. மா, நான் ஏமா எது கேட்டாலும் திட்டுறீங்க? மகா அத்தைக்கு பாப்பா பிறந்தா என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு தானே சொன்னீங்க. ஆனா உண்மையா உங்களுக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கல. என்கிட்ட நீங்க எப்பவுமே கோவமாவே பேசுறீங்க. எனக்கு ரோஜா செடி வைக்கணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா? நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல இல்ல. இப்போ என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கா, அது தொட்டில வைக்க கூட விடாம என்ன திட்டுறீங்க. நேத்து நீங்க அப்செட்டா இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு வைக்கிறேமா. ஆனா நீங்க இப்பவும் கோபம் படுறீங்க. மதிக்குட்டி, சரி சாரி, நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். அதுக்காக அம்மாக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லுவியா? அம்மாக்கு உன்னைனா ரொம்ப பிடிக்கும். அப்போ என் கூட சேர்ந்து செடி வைக்கிறீங்களாமா? மதி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுடா.
நீ செடி வை, அம்மா உன்னை நான் வீடியோ எடுக்கிறேன். இதோ அங்க உட்காந்து. ஓகேமா, சூப்பர் ஐடியா. அந்த ஃபோன் மட்டும் எடுத்துக்கோங்களேன் வீடியோ எடுக்க. சரி. ரெடியா? வீடியோ எடுப்போமா? ரெடியா? ரெடி. ஓகே, ஸ்டார்ட். சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா, இதுதான் எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற ரோஸ் செடி. இப்போ இத நான் தொட்டியில வைக்க போறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், செடியை நட்டு வச்சாச்சு. இனிமே தினமும் இதுக்கு தண்ணி ஊத்தணும். அதே மாதிரி இதுல நிறைய பூ பூக்க என்ன செய்யலாம்னு நீங்களும் கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி பூச்செடி எல்லாம் வைங்க. ஏன்னா வீடே ரொம்ப அழகாயிடும். பை ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிடவா? கட் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. கியூட்டா பண்ண. சரி, கையெல்லாம் இங்கே கழுவிட்டு சீக்கிரம் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுடா. இப்பவே டைம் ஆச்சுல்ல. அம்மா போய் லஞ்ச் கட்டுறேன். ஓகேமா. ஏய், என்ன ஒரு நாள்னு சொன்ன, இப்ப என்ன உனக்கு வழக்கமா போச்சு? கூட 2 இட்லி எடுத்துட்டு போறேன். இத வச்சு என்ன கோட்டைய கட்ட போறீங்க? உன் ஃப்ரெண்டு வீட்ல சமைக்காம சேர்த்து வச்சு என்ன கட்ட போறாங்களாம்? அக்கா, அவ வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அக்கா, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சமைச்சு அனுப்புறதெல்லாம் கஷ்டம்க்கா. அதனால அவங்க அம்மா கிட்ட கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பட்னியா இருக்கா. அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறா. யார் இந்த பொண்ணு? பேர் என்ன? அவ பேரு சாரிகா அக்கா. அவளுக்காக தான் எடுத்துட்டு போறேன். பாவம், பட்னியா கடந்தா அவளால எப்படி படிக்க முடியும்? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளவுதானக்கா. ஏய், கேட்டது மகா, நீ எதுக்கு அக்காக்கு பதில் சொல்லிட்டு இருக்க? அண்ணி கேக்குறதுக்கு முன்னாடியே அக்கா கேட்டுட்டாங்க. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதுதான் அண்ணி நடுவுல வந்து கேக்குறாங்க. நான் யாருக்கு தான் பதில் சொல்றது?